எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு சிம்பிள் கான்செப்ட். முதலீடு பண்ணுறவங்க எல்லாமே ஜெயிக்கிறது இல்லை. முதலீடு பண்ணி ஜெயித்தவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்மள்ட்ட என்ன இல்லை, ஒரு சில குணாதிசயம் நம்மள்ட்ட என்ன இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒண்டராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறது தான். அவங்கள்ட்ட என்னென்ன குணம் இருக்குது, அதை நீங்கள் எப்படி ரிஃபைன் பண்ணிக்கலாம், வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, எப்பவுமே உயர்வுக்கான மனோநிலையில் தான் அவங்க இருப்பாங்க. நாம் பணம் போடுற பணம் குறைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது, லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்க கையில் அவங்க பாக்கெட்டில் இருக்க பணத்தை மட்டும் தான் போடுவாங்க, கடனை வாங்கி போட மாட்டாங்க. ஸோ உயர்வுக்கான மனநிலை அவங்களுக்கு எப்போவுமே இருக்குது. இது குணம் நம்பர் 1. 2வது குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, வாய்ப்புகளில் கவனம் செலுத்துவாங்க. ஜூன் மந்த் 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்தபோது மார்க்கெட் கிராஷ் ஆகுது, ஐயோ நான் போட்ட பணம் என்ன ஆச்சு அப்படின்னு பயந்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் பக்குவப்படலை அப்படின்னு அர்த்தம். நம்ம போட்ட பணம் இன்னும் ஜாஸ்தியாக வளரும் அப்படின்ட்டு அது ஒரு வாய்ப்பாக பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்நேரமே இந்த 2-3 வாரத்துக்குள்ளேயே நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் லாங் டேர்ம் பண்ணுறது தான் எப்பவுமே அட்வைசபிள். இது 2வது குணம். 3வது குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கோல் என்ன அப்படிங்கிறது தெரியும். குழந்தையோட படிப்புக்கு தேவை, குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு தேவை, தன்னோட வீடு கட்டுற கனவு தேவை, தன்னோட ஓய்வு காலத்துக்கு தேவை அப்படிங்கிற கோல்ஸ் அவங்க டிட்டர்மைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கோல்ஸ் நோக்கி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணிகிட்ருப்பாங்க. இது அவங்களோட 3வது மைண்ட் செட், 3வது குணம்னு சொல்லலாம். அடுத்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பலவித வழிகளில் முதலீடு செஞ்சுருப்பாங்க. போர்ட்ஃபோலியோவில் டைவர்சிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க. ஒரு இது உங்களுக்கு வன்பொருள் சம்மந்தப்பட்ட கம்பெனிகளில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. மென்பொருள் சம்மந்தப்பட்ட பொருட்களில், ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மெடிக்கல் மருத்துவத்துறை சார்ந்த இதில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. வங்கித்துறை சார்ந்ததில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. அப்படி அவங்க பிரித்து வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு எப்போவுமே பேலன்சிங்காக கிடைக்கும். அவங்க வளர்ச்சி முன்னோக்கி மட்டுமே இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம். அடுத்தது பார்த்திங்கன்னா, 5வது குணம் ரொம்ப முக்கியமானது. இதை என்னென்ன தேவை, நம்ம முதலீடு பண்ணால் மட்டும் பத்தாது, இதை அப்பப்போ ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம போட்ட பணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆராய்ச்சி செய்கிறதுக்கு உங்களுக்கு கல்வி அறிவு தேவை. அதை பற்றின பட்டறிவு இல்லைனா கூட அதை பற்றின அறிவு தேவை. ஸோ அதை வளர்த்துக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் படிக்கலாம், யாரெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க, எதெல்லாம் நம்ம புதுசாக கற்றுக்கலாம், ஒவ்வொரு நாளும் என்ன புதுசாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இருந்ததுன்னா நீங்கள் எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் உங்கள் முதலீடு உங்களை விட்டு போகாது. இதுதான் இந்த குணங்கள். இந்த குணங்களை நீங்களும் பின்பற்றினீங்கன்னா வருங்காலத்தில் உங்களை பற்றியும் உங்கள் சந்ததியினர் இல்லைனா வேற ஒரு சந்ததியினர், வேற ஒரு ஜனங்க உங்களை பற்றி பேசுவாங்க ஒரு வெற்றியாளராக. இது வெற்றியாளராக மாறதுக்கு நீங்கள் ரெடியா அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை பற்றின கமெண்ட்ஸை ப்ளீஸ் ஆட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.